மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப உற்சாகமாக இருக்குது. பேக் டு பேக் சில அறிவிப்புகள் வந்துருச்சு, சில அறிவிப்புகள் வர இருக்குது. தாவேக்கா 100% தேர்தலை நோக்கி தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, திடீர்னு ஒரு இடத்துல ஒருத்தர் பேசுகிறாரு, திடீர்னு இன்னொரு இடத்துல ஒருத்தர் பேசுகிறாரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்மளை சுற்றி என்ன போயிட்டு இருக்கு, தாவேக்கா தேர்தல் பணியில் எந்த மாதிரி செயல்பட்டு இருக்கு, எந்தெந்த ஆங்கிளில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த விஷயங்களில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கிளியர் கட்டான ஒரு நாலேஜ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். வேற எதுவும் இந்த வீடியோவில் இருக்க போகிறதில்ல. ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அடுத்ததாக ரொம்ப கன்ஃபார்ம்டு தலைவர் எப்போ வெளியே வந்து நம்மள்கிட்ட பேச போகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைமை நிலைய செயலகத்தில் தான் தலைவர் விஜய் அவர்கள் கட்சியோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வில் தலைவர் தலைமையில் தான் இந்த நிகழ்வே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த நிகழ்வில் தலைவர் பங்கேற்று உங்கள்கிட்ட என்கிட்ட பேச போகிறார். ஸோ தலைவரோட அடுத்த ப்ரோக்ராம், கன்ஃபார்ம்டு ப்ரோக்ராம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு பேச போகிறது தான். இது நம்பர் 1. நம்பர் 2, சரி நம்ம நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, நேற்று சென்னையில் ஏதோ மீட்டிங் போட்டிருக்காங்க போல OMCயில், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னையில் மட்டும் அதை போட போகிறதில்ல, அடுத்து 9 இடத்துல போகிறதுக்கு எல்லாருமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தல் சம்மந்தப்பட்ட, தேர்தல் யூகம் சம்மந்தப்பட்ட கூட்டத்தை தான் சென்னையில் நடத்தியிருக்காங்க. எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் எலெக்ஷனை, எந்த இடத்துல எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நம்மளுடைய மாவட்ட செயலர்கள் முழுக்க கேடர்ஸ்ட்டை பேசும்போது நம்மளுடைய நிர்வாகிகள் மூலமாக நேரடியாக கேடர்ஸ் வந்து முழுக்க கட்சியோட அதிகாரப்பூர்வமான நிர்வாகிகள் அத்தனை பேரையுமே கூப்பிட்டு சென்னை மண்டலத்தில் மட்டும் இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்டு இந்த மீட்டிங் நடத்திருக்காங்க. அடுத்த மண்டலங்களை நோக்கி பயணிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம், நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய வேட்பாளர்கள் யார் இருக்க போகிறாங்க, என்ன மாதிரி அனலைசிஸ் இருக்க போது, மக்களோட பல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான ஆங்கிளையுமே இந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. இந்த கூட்டம் நம்ம நிர்வாகிகளை பூஸ்டப் பண்ணும். கிளை மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த நிகழ்வு பூஸ்டப் பண்ணியிருக்கு. சென்னையில் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அது மாவட்டம் தோறும் பயணிக்கிறது தான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. மண்டபம் கிடைக்கல, என்ன பண்ண சொல்கிறீங்க, பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 20 கூட்டம் கூட நடத்த நான் தயாராக இருக்கேன், மண்டபம் குத்தாதான் நடத்த முடியும், அனுமதி கட்சியாதான் நடத்த முடியும். அதனால மாவட்டமாக, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 மாவட்டமாக பயணிக்கிறது என்ன பண்ணிட்டாங்கன்னா, மண்டலமாக மாற்றி 10 மண்டலம் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதில் ஒரு மண்டலத்தை முடிச்சிட்டாங்க, மிச்சம் 9 மண்டலங்களை ஒவ்வொன்றா நடத்த போகிறாங்களா இல்லை 2 மெர்ஜ் பண்ணி நடத்த போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், நிர்வாகிகளை மோட்டிவேஷன் பண்ற ஒரு மிக முக்கியமான தேர்தல் பணியை நோக்கி நகர்த்துற ஒரு மீட்டிங் ஆனது நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிறது முதல்ல நான் இங்கே பதிவு செஞ்சுறேன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலாம். தேர்தலுக்கு அறிக்கை ரொம்ப முக்கியம்ல, அதாவது தேர்தல் வாக்குறுதி சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் எவ்வளோ அழகாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் 5 இடத்துல மக்களை சந்திச்சு மக்களுக்கு என்னென்ன மாதிரி கோரிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறத கேட்ச் பண்ணி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இதற்கான பயண திட்டத்துக்கான முழு அட்டவணையானது வெளியாயிருக்கு. இந்த முழு அட்டவணையை தமிழ்நாடு 5ஆ பிரித்து 5 மண்டலமாக மாற்றி 5 மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரையும், பொதுமக்கள் அத்தனை பேரையும், மிக முக்கியமாக தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையில் அது இருக்கும் இது இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற அத்தனை பேரும் இங்கே வாங்க, நீங்கள் சொல்லுங்க, எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் அதை உள்ளே வச்சிடறோம், நம்ம பேசுவோம், இது சரியானதா, அந்த கோரிக்கை கரெக்டாக இருக்கா, அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமான்னு சொல்லி நம்ம ஆலோசனை பண்ணுவோம். ஆலோசனை பண்ணி பொதுமக்களோட சேர்ந்து சிந்திச்சு தேர்தல் அறிக்கை தயாரிப்போம் சொல்லி இந்த மீட்டிங் ஆனது நடந்துகிட்டு இருக்கு. இந்த குழு தன்னுடைய பயண திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழுவை ஹேண்டில் பண்றாங்க. அவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழு பயணிக்குது. இந்த குழு முதல்ல மதுரைக்கு போறாங்க, அடுத்து கடலூர்ல ஒரு மீட்டிங், அடுத்து கோவையில் ஒரு மீட்டிங், அடுத்து திருச்சியில் ஒரு மீட்டிங், அடுத்து சென்னையில் ஒரு மீட்டிங் 11ஆம் தேதி நிறைவு செய்றாங்க. இது மட்டும் இல்லை, இந்த குழு போற இடத்துலலாம் சும்மா வந்து போறோம், ஹாய் காமிச்சோம், பொதுமக்களை பார்க்குறோம், 10 பேர்ட்ட பேச முடியும், 20 பேர்ட்ட பேச முடியும், பி பிராக்டிகலாக பேசினா எல்லார்ட்டையும் இவங்க பேசணும்னா இவங்க மிக முக்கியமான NGOவை இவங்களே தேடி போறாங்க. அந்த NGO எங்க இருக்காங்க, சமூக ஆர்வலர்கள் எங்க இருக்காங்களோ அந்த டீம் இந்த ஃபார்மேட்ல இதுல போய்கிட்டே இருக்கும்போது அவங்களே மீட் பண்றதுக்கான ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்களோட கோரிக்கைகள் அத்தனையுமே கேட்ச் பண்ணி தேர்தல் அறிக்கையில் வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பேரும் அந்த கூட்டத்திலே வந்து கருத்தை தெரிவிச்சிருக்க முடியாதுல்ல, சில விஷயங்கள் இருக்கும்ல, அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு 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 பெட்டிமாய் ஒன்று வச்சு உங்களோட கருத்தை எங்கள்கிட்ட நேரடியாக நீங்கள் சொல்ல முன்னாடி இந்த பெட்டியில் போட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி ஒரு பெட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. சில பேர் அந்த கூட்டத்துக்கு வராமல் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு கருத்து இருக்கும்ல, அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியா மூலமாக, வெப்சைட் மூலமாக நாங்கள் உங்களை அணுகிறோம்,
நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஸோ தாவேக்காவோட தேர்தல் அறிக்கை தாவேக்கா மட்டும் இதில் இண்டிவிஜுவலாக இறங்கி வேலை செய்யக்கூடாது, பொதுமக்களோட சேர்ந்து தயாரித்த தேர்தல் அறிக்கை தான் இந்த அறிக்கை இருக்கணும். அது மட்டும் இல்லை, நெசவாளர்கள், மீனவர்கள், உழவர்கள், இருக்கக்கூடிய அத்தனை தரப்பட்ட வர்க்கத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட அத்தனை மக்களுமே, தொழில் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட தொழில் முனைவர் உட்பட அத்தனை பேரையுமே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கலாம்னு சொல்லி 5 மீட்டிங் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நடக்க போகுது அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 3வது விஷயமா இருக்குது. இப்போ 4வது, சரிப்பா எல்லாம் ஓகே, தலைவர் எப்போ சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார், இது மிக முக்கியமானது இல்லை. தலைவர் அடுத்ததாக சேலத்தில் கூட்டம் நடத்த போகிறதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு 3 பொதுக்கூட்டங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த மாநாடு நடத்த முடியலன்னா 5 பொதுக்கூட்டங்களாக தலைவர் தலைமையில் நடத்துறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வேட்பாளர் தேர்வானது ஒரு பக்கம் விருப்ப மனு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. விருப்ப மனுவில் வந்து போட்டியிடுறவங்களுக்கு நேர்காணல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கை குழு ஒரு பக்கம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. தேர்தல் பணிகளில் நம்ம தொண்டர்களை நம்ம நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு இன்னொன்று குழு இன்னொரு பக்கம் பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பேக் டு பேக் தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்தடுத்து வரிசையாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத பார்க்கும் போதே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, இப்போ அந்த கூட்டணி கால்குலேஷன்லாம் எப்போ முடியும், எப்போ தான் நம்ம தனியாக போட்டியா அணியா போட்டியா தலைவர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு இதோட கூட்டணி அன்னைக்கு அதோட கூட்டணின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் அதை பற்றி தெளிவுபடுத்திட்டாங்க. எதையும் நம்பாத, நான் சொல்கிற வரைக்கும் நான் சொன்னாதான் அது உண்மை, அது வரைக்கும் எதையுமே நம்பாதீங்க, இந்த பேனா நிறுவனம் நிறையா சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கு, கூட்டணி சார்ந்த செய்திகளை பெருசாக நம்பாதீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. ஒரு பக்கம் கூட்டணிக்கான அஜெண்டாவை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் பிப்ரவரி 2ஆம் வாரத்துக்குள்ளே எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிரும். தலைவர் வந்து அடுத்தடுத்து வேட்பாளர் தேர்வு அந்தந்த விஷயங்களை நோக்கி நகர்ந்துருவார். தேர்தல் அறிக்கை வந்துடும், வேட்பாளர் அறிமுகம் நடந்துடும். அதுக்கப்புறம் தேர்தலானது தேதி அறிவிக்கப்பட்டால் 234 தொகுதியிலும் தீவிரமான பிரச்சாரத்தை நோக்கி நம்ம நகர ஆரம்பிப்போம். அடுத்த விஷயங்கள் நடந்துடும். ஸோ முழுக்க பாசிட்டிவ் வைப்பில் ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் நான் அடிக்கடி வந்து தொடர்ச்சி அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு காணொலி அப்படிங்கிறது இனிமேல் அதிகப்படுத்துறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிகப்படியான நிகழ்வு வரும்போது அத்தனை விஷயத்தையும் எடுத்து தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இங்கே இருக்குது. அதனால் நம்ம அதிகப்படுத்தி பேச வேண்டிய தேவையும் இருக்குது. அதையும் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை அடிப்படையாக வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம என்ன பேசணும், என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.